நமது பங்குனி பெருவிழாவின் பிரம்மோற்சவத்தின் 15ஆம் நாள் நிகழ்ச்சியாக புஷ்ப பல்லாக்கு, அதனைத் தொடர்ந்து கோரதம் போன்ற உற்சவங்களை வெகு விமர்சையாக வருடந்தோறும் திருக்கோயிலின் சார்பாக நடத்தி வருகின்றோம். புஷ்ப பல்லாக்கு புஷ்பங்களால் அலங்கரித்து பல்வேறு விதமான புஷ்ப மாலைகளை தொடுத்து புஷ்பத்தினங்களை சிம்மாசனம் செய்து, பெருமாளை புஷ்பம் தான் சொல்லுவாங்க. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவிசிரயந்தம் வடஷபத்திர சபடேஷயானம். அது கரம்ங்கிறது ஒரு தாமரையா, தாமரை போன்று மென்மையாக சிவந்த கரங்கள். லோச்சனம்ங்கிறது தாமரை அப்படி சொல்லுவாங்க. கண்களும் சிவந்து தாமரை போன்று இருக்குமா, கால்களும் தாமரை மிக ஒத்த கரங்களுடைய திருமகளும் தன் கரத்தினால் வருடினும் அதனினும் சிவந்து காணப்படும் பாதங்கள் என்று பாதங்களை சொல்வார்கள். பெருமாளுடைய முகமும் ஒரு தாமரையாம். இவ்வாறு சகலத்தையும் தாமரையாக கொண்ட எம்பெருமானுக்கு புஷ்பங்களை தொடுத்து பல்வேறு புஷ்ப அலங்காரங்களை செய்து அந்த புஷ்ப பல்லாக்கில் ஆரோகணம் செய்து இந்த வீதி விழா நமது பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த திருவிழாவை பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தின் 15ஆம் திருவிழாவாக நடத்தி வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து கோரதத்தில் ஆரோகணம் செய்து பெருமாள் வீதி விழா பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த திருவிழாக்களை திட்டாணிமுட்டம் ஸ்வர்ணாச்சார் மற்றும் PST ஸ்ரீனிவாச ஐயங்கார், தர்மாம்பாள் ஆகியோர் உபயோக ஏற்று வருடந்தோறும் மிக சீரோடும் சிறப்போடும் இந்த திருவிழாக்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எல்லாமல்ல ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்ந்து தொடர்ந்து இது போன்ற உற்சவங்களை எல்லாம் கண்டுருள பண்ணி பக்தர்களுடைய ஹிருதயத்துக்கு ஆனந்தத்தை அளிக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ராஜகோபால சுவாமியை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.